தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் விருதுநகரில் பெய்யத் தொடங்கிய கனமழை. ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சென்னையின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றும் கணிப்பு. நூல் விலை குறைவு, வெளிநாட்டு ஆர்டர்களால் பின்னலாடை நகரமான திருப்பூரில் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு. பல நிறுவனங்களில் ஆட்கள் தேவை என அறிவிப்பு பலகை. விவாகரத்து குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பதாக இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் ஆதங்கம். பேரன்பால் விமர்சனம் செய்தாலும் மிகவும் காயப்படுவதாக வேதனை. திருமணம், கல்வி மற்றும் வீடு கட்ட இனி PF பணத்தை 3 நாட்களில் பெறலாம். 1 லட்சம் ரூபாய் வரை தானியங்கி முறையில் ஒப்புதல் அளிக்கும் நடைமுறையை தொடங்கியது தொழிலாளர் வைப்பு நிதி அமைப்பு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் கச்சனூர் அருகே குடிநீர் கிணற்றிலிருந்து மலம் அல்ல தேனடை. சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் விளக்கம். உதகை தாவரவியல் பூங்காவில் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் குறைப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியால் 25 ரூபாய் குறைத்து 125 ரூபாயாக நிர்ணயம். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடக்கம். ஏற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் ஆட்சியர் பூங்குடி ஆய்வு. திருப்பூர் கனியம்பூண்டியில் பணியாற்றி வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி குத்திக் கொலை. நடவடிக்கை கோரி தொழிலாளர்கள் போராட்டம். ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட தேடி மீன்கள் பறிமுதல். 1 கிலோ மீன்களை பிடித்து அளித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையத்திற்கான மெட்ரோ ரயில் சேவை சீரானது. தொழில்நுட்ப கோளாறு சீரானதை அடுத்து வழக்கமாக மெட்ரோ சேவை. இரண்டு ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊராட்சி சாலைகளை 4,000 கோடி ரூபாயில் மேம்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டம். சொல்லியதை மட்டுமல்ல, சொல்லாததையும் முதலமைச்சர் செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை. பாஜக தலைவர்கள் போட்டியிடும் இடங்களில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு. வாக்குச்சாவடிக்குள் பர்தா அணிந்தவர்களை பாஜக வேட்பாளர்கள் சோதித்தால் எப்படி நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்கும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. தமிழகத்தில் தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமையன்று ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சை உட்பட 26 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது.
20 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட விருதுநகரில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அல்லம்பட்டி, சூளக்கரை, பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. தனது விவாகரத்து குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைப்பது வேதனை அளிப்பதாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி விவாகரத்து செய்ததாக பரஸ்பரம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். தனி உரிமை கருதி தங்களின் முடிவுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் இருவரும் கேட்டுக் கொண்டனர். இந்நிலையில் இரு மனங்கள் பிரிவது குறித்த புரிதலும் போதுமான விவரங்கள் இன்றியும் அனுமானத்தின் பேரில் பொதுவெளியில் விவாதிப்பது துரதிருஷ்டவசமானது என்று ஜி வி பிரகாஷ் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பிரபலமான நபராக இருப்பதால் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்புடையது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். கற்பனைக்கு வடிவம் கொடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடும் கருத்துக்கள் யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவிற்கு தமிழர்களின் மாண்பு குறைந்துவிட்டதா என்றும் ஜி வி பிரகாஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணி மற்றும் காரணங்களை தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அனைவரிடமும் ஆலோசித்தே விவாகரத்து முடிவை எடுத்ததாகவும் ஜி வி பிரகாஷ் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தனது தனிப்பட்ட வாழ்க்கை மீது கொண்ட பேரன்பின் காரணமாகவே ஆதங்க விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அது தனக்கு மிகுந்த காயத்தை ஏற்படுத்துவதாக ஜி வி பிரகாஷ் வேதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தனிநபரின் நியாயமான உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் ஜி வி பிரகாஷ் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் ஆண்டாண்டுகளாக அனுபவித்து வந்த பூர்வீக நிலத்தை ரியல் எஸ்டேட் அதிபர் போலி பட்டா மூலம் ஆக்கிரமித்திருப்பதாக கூறி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். விஎம் சித்திரம் அருகே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தில் உள்ள 67 ஏக்கர் நிலத்தை கடந்த 2007ஆம் ஆண்டு தனிநபர்கள் சிலர் போலி பட்டா மூலம் ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் திடீரென கடந்த 3 நாட்களாக தங்கள் விளைநிலங்களுக்கு செல்ல விடாமல் குண்டர்கள் மூலம் தடுப்பதாக கூறி திருச்செந்தூர் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணைக்கு 45 நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள கேஆர்பி அணை மூலம் 10,000 ஏக்கர் நிலங்கள் இருபோக சாகுபடி வருகின்றன. கடந்த 6 மாதங்களாக மழை இல்லாததால் இந்த அணைக்கான நீர்வரத்து முற்றிலும் சரிந்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் நீர்வரத்து 1126 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 52 அடி உயரம் கொண்ட அணையில் 40 அடி அளவிற்கு நீரிருப்பு இருக்கும் நிலையில் வினாடிக்கு 12 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது.